அதாவது வாழ்க்கையில திக்கு தெரியாம ஒரு இடத்துல போய் நிக்கிறோம். என்ன சொல்றது, திசை கூட தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. தெற்கு வடக்கு கூட தெரியாம நிக்கிறோம் அப்படிங்கும் போது எந்த வழிகளுமே இல்ல அப்படின்ட்டு ஒரு நிலைமைக்கு வந்துவிட்ட பின்னரும் இறைவனை சரணடைந்தவர்கள் முழு நம்பிக்கையுடன் எனக்கான வழி பிறக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் காத்திருந்து பொறுமை காத்தால் போதுமானது. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கங்க. நானும் 10 வருஷமா பொறுமை காக்கிறேன் அப்படிம்பாங்க. கிடையவே கிடையாது. உண்மையான பொறுமை அப்படிங்கிறது ஐடியலா இருத்தல் அப்படிங்கிறது. எந்த வினையும் மாற்றாதீர்கள். சற்று அமைதியாக பொறுமையாக என்ன நடக்கிறது அப்படிங்கறத மட்டும் பார்த்தோம்னா நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தி அமைதி நிலைக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, நம்ம சொன்னோம் இல்லையா, திக்கு தெரியாம நிக்கிறது அப்படின்னு. அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்து நீங்க அப்படி நின்று இருந்தாலும் அதற்கு அடுத்த வினாடி உங்களுக்கான வழி வந்துட்டு இறைவன் காட்டுவார், சிவபெருமான் காட்டுவார். எந்த தெய்வத்தை நீங்கள் உண்மையாக நம்புகிறீர்களோ அந்த தெய்வமாக